உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களைத்தான் பார்க்க இருக்கிறோம். அதன்படி இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்று சஷ்டி திதியில மிதுன ராசியில கன்னியா லக்னத்துல இந்த குரோதி வருடமானது பிறக்க இருக்கிறது. இந்த குரோதி வருடத்தில், அதாவது முதலில் பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி என்று குருவினுடைய பெயர்ச்சி, அதாவது மேசத்திலிருந்து ரிஷபமனைக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த சனி பகவானது கும்பமனையில் அமர்ந்திருக்கார். ஆனால் இந்த சனி பகவானுடைய வக்ரமானது 30/6/2024 அன்று சனி பகவான் வக்ரமாகிறார். 14/11/2024 அன்று, அதாவது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. இந்த குரோதி வருடத்தினுடைய இறுதியில, அதாவது 29/3/2025 அன்று சனி பகவானுடைய பெயர்ச்சியானது கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களினுடைய அடிப்படையிலேயே இந்த 12 ராசிகளுக்கும், அதாவது மேசத்திலிருந்து மீனம் வரை என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த குரோதி வருடம், அதாவது சித்திரை மாதம் 2024 இருந்து பங்குனி மாதம் 2025 வரை, அதாவது இந்த 365 நாட்கள், இந்த ஒரு வருட காலத்துல பார்க்கும் பொழுது இந்த மாதம், அதாவது வருகின்ற சித்திரை 18ஆம் தேதி, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி என்று குரு பகவானுடைய பெயர்ச்சி. அதன்படி பார்க்கும் பொழுது இதுவரை 12ஆம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ உங்க ராசி, உங்க மூளை, உங்களுடைய லக்னத்திலே வந்து அமர இருக்கிறது. இந்த சனி பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம், மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார். இந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா 30/6/2024 அன்று சனி பகவான் வக்ரமாகிறார். எப்ப நிவர்த்தி ஆகிறார்னா 14/11/2024 அன்று. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியானது இந்த வருடத்தினுடைய இறுதியில் நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது 2025வது வருடம் 3வது மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி என்று சனி பகவான் 10ஆம் இடம் என்கின்ற தொழில்ஸ்தானத்திலிருந்து 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த ராகு கேதுக்கள் எந்த மாற்றம் இல்லை. அதன்படி பார்க்கும்போது ராகு பகவான் 11ஆம் இடத்திலும் கேது பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த வருடம் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கிறது என்று பார்க்கும் பொழுது, குரு பகவான் உங்க ராசியில வந்து அமர்ந்துட்டார். ஒரு இயற்கை சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசியிலே வந்து அமருகிறது மிகப்பெரிய ஒரு நன்மை. இதுவரைக்கும் உங்க மனதில் இருந்து வந்த குழப்பங்கள், தடைகள், அதாவது ஒரு பிரச்சனையாகவே இருந்தது, ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது, கடவுளினுடைய அனுகிரகம் இல்லாமல் இருந்தது, குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கல என்றிருந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ உங்களது மனம் தெளிவடையக்கூடிய தன்மை, இதைத்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த மனம் என்பது நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இருக்கும். ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. அதே சமயத்தில் தனம் சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல தன்மையை தருமா? அப்போ உங்க ராசியிலேயே தன காரகன் வந்து அமருகிறது. அந்த குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, நிச்சயமாக பாக்கியங்கள் பெருகக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் ஒரு தன பாக்கியம் கிடைக்கல, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தன்மை தரல, நான் நன்ற உழைக்கிறேன், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல என்று இருக்கின்ற இந்த ரிஷபராசி என்பர்கள் நிச்சயமாக உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான்னால ஒரு தனத்தை பெருக்கக்கூடிய தன்மை,
லாபத்தை தனத்தை லாபமாக மாற்றக்கூடிய அந்த செயல்திறன் என்பது இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. தைரிய வீரியங்கள் பெருகும். அதாவது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளுடைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஏதாவது ஒரு பின்னி பிணக்குகள், இந்த மாதிரியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே விலகக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக உங்களுக்கு அமைகிறது. நிறைய பத்திர பதிவுகள் செய்யக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அதாவது ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, ஒரு விவசாய நிலம் வாங்குறது, ஸோ இந்த மாதிரியான அந்த பதிவுகள் செய்யக்கூடிய பத்திர பதிவு நடக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமைகிறது. தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இதை சொல்றேன்னா, 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்திலிருந்து சனி பகவான் தனது 7ஆம் பார்வையாக சமசப்தம பார்வையாக 4ஆம் இடம் என்கின்ற தாய்ஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த தாய்ஸ்தானத்தை மட்டும் கொஞ்சம் கெடுக்கிற காரணத்தால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை. தாய் சார்ந்த விஷயங்கள், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்திருந்து பல தடைகளை கொடுத்திருந்ததுன்னு கூட சொல்லலாம். நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், குழந்தை பாக்கியம் கிடைக்கல, நிறைய செலவாச்சு, பிரச்சனை தான் ஆயிட்டு இருந்தது. ஆனால் இந்த வருடம், அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய தன்மை. என கடந்த ஒரு வருடங்களாக பல தொந்தரவுகள், பல பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம் கிடைக்கல, குரு 12ல் போய் மறைஞ்சிருந்தார், ஏதோ ஒரு வகையில் தொல்லைகள், குருவால தொல்லைகள், குழந்தைகளால பிரச்சனை, குழந்தை சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகள், பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த வருடம் குழந்தைகளால் அனுகூலம், மேன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இருக்கு. அப்போ அந்த குரு பகவான் உங்க ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக அந்த 5ஆம் இடமான குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப எப்படி குழந்தை கிடைக்காமல் போகும்? நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி, உங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைக்கக்கூடிய, அந்த குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய, அதனால் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மை என்பது இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம் அல்லவா? அப்ப பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை முதல் கலைத்தெடுக்கும். அதாவது கடந்த ஒரு வருடமாக இந்த சகோதர பிரச்சனை இருந்தது, பூமி சண்டை இருந்தது, பாகப்பிரிவினை இருந்தது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? பல விஷயத்தில் தடைகளை கொடுத்தது, எதிர்ப்புகள் மூலம் கூட தடை உங்களுக்கு கொடுத்தது. எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் எனக்கு கிடைக்காமல் இருந்ததுன்னா இப்போ இந்த வருடம் எந்த தடையும் இல்லை, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் நன்றாக இருக்கு. குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அந்த கன்னி மனையை அந்த குரு பார்க்கிறார் அல்லவா? கன்னி என்பது புதனுடைய ஆதிக்கம் உள்ள அந்த புத்திசாலித்தனம் மிக்க படிப்புக்கு சம்பந்தப்பட்ட அந்த இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால படிப்பு சிறப்பாக இருக்க போகிறது. தாசைப்பட்ட கல்வியை படிக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஒரு சிலருக்கு வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய யோகங்கள், ஒரு சிலர் தன்னை சொந்த ஊரை விட்டு வெளியில போய் அதர் ஸ்டேட், அதர் டிஸ்ட்ரிக்ட்ல படிக்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா உறுதியாக நம்ம சொல்லலாம். கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள், எதிர்ப்பு தொல்லைகள் படிப்படியாக உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு கொடுத்து கொண்டு, யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். 7ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு. அப்போ 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம். கடந்த காலத்தில் குரு 12லிருந்து குரு பலன் இல்லை, குரு 12ல் போய் மறைஞ்சிட்டார். ஸோ அந்த மாதிரி திருமண தடை கொடுத்து கொண்டிருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் திருமண தடை நிவர்த்தியாகிறது. அந்த குரு பகவான் சப்தம பார்வையாக அந்த 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 7ஆம் இடம் என்பது திருமணம், திருமண சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினருக்கும் நடக்கக்கூடிய தன்மை, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை. ஏன்னா சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்த்து சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருந்திருப்பார். இருவருக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இல்லாத தன்மை இருக்கும். இப்போ அது
புரிந்து கொண்டு, கணவன் மனைவியை புரிந்து கொண்டு, மனைவி கணவனை புரிந்து கொண்டு, ரெண்டு பேரும் சேர்ந்து இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற தன்மையை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை கொடுக்கும். அப்போ நிச்சயமாக கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணம் நடக்கணும் என்று காத்து கொண்டிருந்தவர்கள் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது திருமணத்துக்கான அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக உங்களுக்கு அமைகிறது. அல்லது ஒரு சிலர் கூட்டுத் தொழில் இருந்து அந்த கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கும். அந்த 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனக்கு 6ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ 8 என்பது ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? அந்த இடத்தின் அதிபதி தனக்கு 6ல் போய் மறைஞ்சிருக்கிறதுனால 8ஆம் இடம் வேலை செய்யாது. அப்போ நிச்சயமா உங்களுக்கு இருந்து வந்த அசிங்கம், அவமானம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெறக்கூடிய வருடங்கள். பல வருடங்களாக ஒரு வழக்கு இருந்தது, சிக்கல், அதாவது அதனால ஒரு மனவேதனை அடைந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த வருடம் அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அல்லது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அல்லவா? ஒரு அற்புதமான ஒரு இடம். அந்த இடத்தை அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த சனி பகவானை சொல்லணும். அந்த சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்துல, தனக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், அதாவது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம், மூலத்திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய காரணத்தாலும் அந்த 9ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக ஒரு நல்ல பாக்கியத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன பாக்கியம்? இதுவரைக்கும் எனக்கு நல்ல தனம் இருந்தது, குடும்பம் இருந்தது, ஆனால் குழந்தை பிறப்புல தடை இருந்ததுன்னா குழந்தை பிறப்பு நிச்சயமாக உண்டு. குழந்தை இருந்தது, தனம் இருக்கு, ஒரு நல்ல தொழில் அமையிலேயே, ஒரு நல்ல லாபம் கிடைக்கலையே என்று ஆதங்கப்பட்டிருந்தவர்களுக்கு தனபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், தகப்பன் மூலமாக நல்லதொரு வாய்ப்புகள், தகப்பனால நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது. அதே சமயத்தில் 9ஆம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கும் அல்லவா? அப்போ வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகமும் உங்க கதவை தட்டக்கூடிய தன்மை. விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் நெட்வொர்க், இந்த மாதிரி தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட துறைகளில் அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இருக்கிறது. ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால லாபத்தை கொடுப்பதற்கும், அது ராகு குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால, அந்த குரு பகவான் உங்க ராசியில் இருக்கிறதுனால ராகும் நன்மைகள் தரக்கூடிய அமைப்பிலும் தொழிலில் மேன்மை, தொழிலில் அபிவிருத்தி, கடன்கள் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை. இப்படி இந்த காலகட்டம், இந்த ஒரு வருடமானது உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய விதத்தில் தான் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது. குரு பகவான் உங்கள் ராசியிலே இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தாலும், சனி பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகின்ற காரணத்தாலும், ராகு உபஜயஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக தொட்டது துளங்கும், எடுத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய, நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு.